ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 190வது நாமா திருப்பெயர் ஹயப்பிரியாய நமஹா. குதிரை மீது பிரியமுடையவனுக்கு நமஸ்காரம். ஹய குதிரையை, பிரிய விரும்புபவன். பகவானுக்கு இந்த குதிரைங்கிறது ரொம்ப ரொம்ப விரும்பினது ஒன்று. ஏன்னா குதிரை வாகனம்ங்கிறது சாஸ்தாவுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. மணிதாசரும் தன்னுடைய பஞ்சகங்கள்லாம் தெரிவிக்கிறார். பச்சை நிற மெச்சும் ஒரு நற்புறவியில் ஏறி வருபவர் அப்படின்னு கொண்டு போய் சொல்கிறார். கொச்சி தெற்கேதள கர்த்தனாம் கேமன் என்றும்னு கொச்சியில் இருக்கக்கூடிய பகவானை பற்றி சொல்லும்போது சொல்கிறாருங்க, சபரி பஞ்சகத்தில் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால அந்த குதிரை மேலே எப்படி யானை ரொம்ப விசேஷமாக பகவானுக்கு வாகனமாக சொல்லப்படுறதோ அதே அளவுக்கு குதிரையும் அவருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷ வாகனமாக சொல்லப்படுறது. இதே அர்த்தத்தை ஒட்டி 776வது நாமாவும் இந்த குதிரைகள் சம்பந்தமாகவே சொல்லப்படுற நாமாவாக இருக்குது. அது அந்தந்த இடங்களில் அங்கங்கே பார்ப்போம். அதனால் குதிரை மேலே ரொம்ப பிரியத்தோடு இருக்கக்கூடியவர். அதனால தான் சாஸ்தாவுக்கு பிரார்த்தனைகளில் க்ஷேமங்குதிரைகள்ங்கிற பேரோட யானையும் குதிரையும் பிரார்த்தனை பண்ணி வைக்கப்படுறது வழக்கம். அதுலேயும் வைகுண்டமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷமான ஒரு சாஸ்தாவுத்தர் இருக்கார். சுந்தரபாண்டியம் அப்படின்னு சொல்லி பத்தராருப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி. அங்கே வாசல்லையே ஒரு குதிரை மேலே பகவான் இருக்கிறது. அது ஒரு பிரிட்டிஷ் இவருக்கு அனுகிரகம் பண்ணி அது மூலமாக அமைக்கப்பட்ட ஒரு மூர்த்தி. பிரார்த்தனையாக அவர் சமர்ப்பணம் பண்ணப்பட்ட மூர்த்தி. அந்த மூர்த்தியும் அந்த குதிரையினுடைய அழகும் வர்ணிக்கவே முடியாது. அப்படி நிறைய இடங்களில் பகவானுக்கு இந்த குதிரை வாகனமானது விசேஷமாக சொல்லப்பட்டதாக இருக்குது. அந்த வாகனமாக இருக்கக்கூடிய குதிரை மேலே ரொம்ப பிரியத்தோடு உள்ளவர் அப்படிங்கிறது இந்த நாமாவினுடைய அர்த்தமாக இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.